எல்லாம் நல்லா இருக்குங்களா? சரிங்க. இன்னைக்கு முக்கியமான விஷயங்க. அதாவது இத்தாலியில் ஆர்மியான்னு சொல்லி ஒரு அருவி இருக்குங்க. அந்த அருவியோட விசேஷம் என்னன்னா, குளிர்காலத்தில் அந்த அருவியில் வர்ற தண்ணி சூடாக வரும். குளிக்கிறவங்களுக்கு ரொம்ப நான் எவ்வளோ நேரம் வேணாலும் குளிக்கலாம், குளிர்காலம். ஆனால் ஜில்லுன்னு இல்லாமல் அந்த தண்ணி அருவியில் வர்ற தண்ணி சூடாக வருங்க. சரி, இதை இப்படித்தான் வருது அப்படின்னா, வெயில் காலத்து போய் குளிக்கிறவங்களுக்கு அந்த அருவியில் தண்ணி ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி வரும். குளிக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குமா. அந்த இத்தாலியில் உள்ள அந்த ஆர்மியா அருவியில் வெயில் காலத்தில் வரும்போது அது அப்படி ஜில்லுன்னு ரொம்ப சூப்பராக வருமா. குளிக்கிறவங்க எவ்வளோ நேரம் வேணாலும் குளிப்பாங்களாம். சரி, இது ரெண்டும் தான் இருக்குன்னா, மற்ற நேரங்களில் அதாவது வெயில் காலமும் இல்லாமல் குளிர்காலமும் இல்லாமல் இருக்கிற டைமில் அந்த தண்ணி ரெண்டுமே இல்லாமல் சாதாரணமாக வருமா. இது அதிசயம் தானே. ஜெர்சோப்பான்னு ஒரு அருவி இருக்குங்க. அந்த அருவியில் தண்ணி 4 பிரிவாக கொட்டுமா. 4 பிரிவாக தண்ணி கொட்டும். குயிரான்னு ஒரு அருவி, அதில் 16 இடங்கள்ல தண்ணி கொட்டுமா. மொத்தம் 16 இடத்துல வரிசையாக தண்ணி கொட்டுமா. ரிப்பன் அருவின்னு இருக்குங்க. அந்த ரிப்பன் அருவியில் ஒரே இடத்துல தான் தண்ணி வரும். நம்ம நட்சத்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. நட்சத்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, முன்ன அந்த வெள்ளையாக இருக்கிற நட்சத்திரம், வெள்ளையாக தெரியுதில் பார்க்குறதுக்கு, அது ரொம்ப வயசானதுங்க. அந்த வெள்ளையாக இருக்கிற நட்சத்திரங்கள் ரொம்ப வயசானது. இதே மஞ்சள் கலராக தெரியும். அந்த மஞ்சள் கலரு நட்சத்திரங்கள் இருக்குல்ல, அதுக்கு நடுத்தரமான வயசு உள்ளதுங்க. சரி, இப்போ இது ரெண்டையும் விட்டுட்டு சிவப்பு கலர்லேயும் சில நட்சத்திரங்கள் தெரியும் அல்லவா. அது இள வயது, புதுசு. அப்போ தான் லேட்டஸ்ட் நட்சத்திரங்க. நட்சத்திரங்களை பற்றி சரி தெரிஞ்சிட்டோம். இப்போ நம்ம தண்ணியை பற்றி தெரிஞ்சுக்கலாமே. தண்ணி வானத்தில் வாயுவாகும், காற்று மாதிரி இருக்கும். வானத்தில் அந்த தண்ணி எப்படி இருக்கு? காற்று மாதிரி இருக்கு. சரி, அதே துருவ பிரதேசம் பூமியில் அது திடமாக இருக்கு, கனமானதாக இருக்கு. சரி, அப்புறம் கடலில் பார்த்தீங்களா, கடலில் திரவமாக தண்ணி மாதிரி மாறி இருந்துங்க. தண்ணி 3 இடத்துல 3 ஸ்டெப்பில் 3 மாதிரி தெரியுது. ஆற்று தண்ணி வாதத்தை போக்குமா. ஆற்று தண்ணி இருக்க, அதில் குளிக்கிறவங்களுக்கு அந்த வாதமெல்லாம் இருந்தால் சரியாக போயிடுமா. இந்த அருவி தண்ணி இருக்குல்ல, அது பித்தத்தை போக்குங்கிறாங்க. ஆமாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த அருவியிலிருந்து கொட்டுதில்ல, அதை குளித்தா அந்த பித்தம்லாம் தெளிஞ்சு போகும் அப்படிம்பாங்க. ஆனால் இது ரெண்டு, சோத்து தண்ணி இருக்குல்ல, சோத்து தண்ணின்னா என்னங்க, பழைய சோறு, அந்த தண்ணி இது ரெண்டையுமே போக்கக்கூடியதான். இந்த தகவல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஒரு நல்ல தகவலோட மறுபடியும் நான் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.